ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதல் இயேசுவின் நாமத்தினாலே தெரிவிக்கிறோம். எப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக 7 விஷயம் நாம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து ஒரு ஆரம்பம் ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 2026க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வருடம் தேவரீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் உங்களுடைய காருண்யம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்க உதவி செய்யும். இந்த பெரிய கற்கள் செய்தி கூட தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். இதுக்கு இந்த புது வருடத்துக்கான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அற்புதங்களையும் தேவரீர் இந்த செய்தியின் மூலமா எங்களுக்கு சந்திக்க நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக மாதத்திலே 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். ஒன்று 1ஆம் தேதி மாலை 7 மணி, ரெண்டாவது புதன்கிழமை மாலை 7 மணி. இந்த 2 நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். இவைகளை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதுவும் அல்லாது எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக பகுதி வாரியாக சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி பகுதியில் அமர்ந்திருக்கிற மார்க்கெட்டில் ஏகவள்ளி அம்மன் கோயில் தெரு முதல் பில்டிங் ஒய்எம்சி ஹால் ஒன்று இருக்கிறது. அதில் மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறோம். அது மாத்திரமல்லாது 3வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலும் கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து அனுப்புகிறோம். அது மாத்திரமல்லாது 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமர்ந்திருக்கிற SM மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அநேகரை அறிமுகப்படுத்துங்கள். அநேக கட்டுகள் பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்கள் அதில் வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் வாருங்கள், உங்களுக்கும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு அறிவிப்பு, ஜனவரி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 3வது சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரையிலும் செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய, செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஈமண்டகப்பட்டு என்ற கிராமத்தில் இருக்கிற உபவாச ஜப மண்டபத்திலே ஒரு ரிட்ரீட் ஒன்று நடத்துகிறோம். இந்த ரிட்ரீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். எம்பிடி ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளும் மற்றவர்களும் கூட இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசேஷமாக பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சகோதரன் குணசேகர் அவர்கள் கடைநல்லூர் பகுதியை சேர்ந்தவர்கள். அவருடைய அன்பு மனைவி சகோதரி சாந்தி குணசேகர், அவருடைய அன்பு பிள்ளைகள் பிரியா மற்றும் பிரீத்தி. இந்த குடும்பங்களை இந்த கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமாக மகள் யூனிஸ் ரிச்சர்ட் முன்னே வந்து ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். சகோதரர் டேவ் ஜெயக்குமார் அதை தொடர்ந்து ஒரு செய்தியை கொடுப்பார். அதைத் தொடர்ந்து நானும் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செய்திக்கு ஆதாரமான வேத வசனம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 9. சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்பதே. ஆமென். மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
2026 ஜனவரி மாதத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறோம் சாமி, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வருஷத்தை கர்த்தர் முடிக்கும்படியாக, ஆசீர்வாதமாய் முடிக்கும்படியாக, புதிய வருஷத்தை குதூகலத்தோடு உற்சாகத்தோடு திறக்கும்படியாக, காணும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். ஆண்டவரே, 2026 எங்களுக்கு நெய்யாய் பொழிகிற வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் அனைவரையும் எம்பிடி ஜனங்களாக இந்த 2026க்குள்ளாக பிரவேசிக்க செய்த தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் a happy and blessed New Year 2026. கர்த்தர் 2026க்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு தந்தருள்வாராக. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சுகத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் பேர் பெற்ற ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு எனக்கும் அமையட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு 2026 நீங்க பல யுத்தங்களை சந்தித்து இருக்கலாம். ஆனா 2026வது வருஷத்துல, இந்த வருஷத்துல 25ல நீங்க பல யுத்தங்களை சந்திச்சிருக்கலாம். 2026ல உங்களுக்கு யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஓய பண்ணுகிறதுனா the Lord terminates our battles. கர்த்தர் யுத்தங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறாரு. ஓய பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஓய்வு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இதுவரைக்கும் பொருளாதாரத்துல யுத்தங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், சரீரத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம், பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம், பில்லி சூனியங்களோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், மாந்திரிகத்தின் வல்லமைகளோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம், கர்த்தர் பூமியின் கடைமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். The Lord puts an end to our battles. The Lord terminates our battles. ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்த்து முடிக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சம்பவம், அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலான்னு சொல்லி. யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கர்த்தர் எப்படி யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, பெரிய கற்கள், பிக் பவுல்டர்ஸ். பிக் பவுல்டர்ஸ் என்ற ஒரு வார்த்தையை தான் நான் சொல்றேன். இந்த செய்திக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்ன? பிக் பவுல்டர்ஸ், பெரிய கற்கள், இல்லைன்னா பிக் ஹெயில் ஸ்டோன்ஸ், கல்மலை. கல்மலைன்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதுகாத்து யுத்தங்களை ஓய செய்தார், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 குறிப்பு உங்களுக்கு முன்பாக வைத்து நான் சாலமன் அண்ணன்ட்ட கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் செய்தி பேசுவாங்க. அடுத்த செய்தி அவங்களது. எப்படி கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த மாசம் முழுதும் அதுதான் நம்ம பேச இருக்கிறோம். எல்லா ஜோன்லையும் கர்த்தர் 4 விதமான, நீலாங்கர மீட்டிங்காக இருந்தாலும் சரி, தாம்பரமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் திருவத்தியூராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் யுத்தம் வருது, அந்த யுத்தங்களை எப்படி ஓய பண்ணுறார், அதை தான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லும் 2026 ஜனவரி ஃபுல்லுமே அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு இந்த சமயத்தில் யார் யுத்தம் பண்ணாங்க, எப்படி யுத்தத்தை ஓய பண்ணாரு, என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, இல்லைன்னா கர்த்தருடைய கிரியைகள் இதில் என்ன, ஒரு 4 குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் வைத்துட்டு முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 10வது அதிகாரம் 8, 9, 10, 11, 12, 13, 14 7 வசனங்கள்ல 4 ஆசீர்வாதங்கள்.
7 verses and 4 blessings. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ப்ராமிஸ். கர்த்தர் அங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாருன்னா 8வது வசனம். அது இப்படி சொல்லுது, யோசுவா 10:8. அங்க சொல்ற ஒரு காரியம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. முதல் இது அதுதான். அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங். இந்த வருஷம் 2026 ஜனவரி மாதம் ஆரம்பத்தில், வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு பயப்படாயாக. முதல் காரியம், பொருளாதாரத்துக்கு பயப்படாயாக. 2வது காரியம், அவங்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எதெல்லாம் உன்னை பயமுறுத்துச்சோ அவங்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே யோசுவாவை பயமுறுத்தினது 5 எமோரியரின் ராஜா. எமோரியரின் ராஜா 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் சேர்ந்து நின்றான். அவங்க தான் யுத்தத்துக்கு வந்தாங்க. 2வது காரியம் என்னன்னு சொன்னால், அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 3வது காரியம், கர்த்தர் அங்கே சொல்கிற காரியம், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. நோபடி வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ. இந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்குதா? யோசுவா மோசே கிட்டேருந்து லீடர்ஷிப் எடுக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். யோசுவா 1:5 இப்போ இங்கே 10:8 2 1 தான். 1:5 எடுத்து படிச்சு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. யோசுவா 1:5. மோசே மரித்த பிறகு யோசுவா லீடர்ஷிப் எடுக்கிறாரு, தலைமைத்துவம் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா எமோரியரின் ராஜா வரான். 5 பேர் வராங்க. இப்போ நடக்கிறது காரியம் என்னன்னு சொன்னால், 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்னைக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை கிடையாது. டேவிட் ஜெயக்குமார் மாறி மாறி பேசுவார். டேவிட் ஜெயக்குமார் தன்மை அப்படிதான், ரைட்டுங்களா? அப்படியே தழும்பிக்கிட்டு இருப்பார். நேற்றுக்கு ஒன்று சொல்லியிருப்பார், இன்னைக்கு வேற. கர்த்தர் மாற மாட்டார். நேற்றுக்கும் சொன்னது அதே தான், இன்னைக்கும் 1:5 அதுதான், 10:8 அதுதான். ஒருத்தரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆமாம், உன்னை ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் ராஜாவை, பொருளாதாரத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், கடனை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், வியாதியை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், டயபிட்டிஸை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், மரணத்தின் கட்டுகளை ஒப்பு கொடுத்தேன். நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், ஒருவரும் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. முதல் வாக்கு தத்தம், ரைட்டுங்களா? கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? இந்த வருஷத்தை ஆரம்பத்தில் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறது நல்லா இருக்கு இல்லைங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவாக இருக்கட்டும். 2வது 4 ஆசீர்வாதம் சொன்னேன்ல. 2வது ஆசீர்வாதம் யோசுவா 10வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கலாமே. யோசுவா 10:10. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். The Lord turbulated them. Turbulated சொல்லப்படும், கலங்க பண்ணுகிறார். ஏரோது அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கலங்க பண்ணினார். மரியாள் வாழ்த்துக்களை கேட்டபோது கலங்கினார்கள். மனுஷர்கள் கலங்கிடுறாங்க. ஆனா கர்த்தர் அங்க எமோரியரின் ராஜாவையும் அங்க இருந்த எதிரிகளையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்றாரு? கலங்க பண்ணுகிறார். கலங்க பண்றதுன்னு சொன்னா, நல்லா இருக்கிறத கெடுத்து விட்டுறது, அதான் கலங்க பண்றது. நல்ல தெளிவான ஒரு தண்ணி இருக்குன்னு வைங்க, மேலே பார்க்கறதுக்கு எல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு கல்லை தூக்கி அதில் போடுங்க, அவ்வளோதான். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கலங்கி போயிடும். அதுதான் கலங்குறதுன்றது. இங்கே ரொம்ப கலக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சில நேரம் பார்த்து, ரொம்ப கலக்காதீங்க, அது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும், மண்டல்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கிற தெளிவெல்லாம் கீழே போயிடும். ஒரே குழம்புன ஸ்டேஜ் ஆகிடுது இல்லையா? ஒரே குழப்பம், ஒரே கலக்கம். பாகாலிய தீர்க்கதரிசிகளை கலங்க பண்ணினது எலியான்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? எலியா அங்க இருக்கும்போது பாகாலியும் அவனுடைய தீர்க்கதரிசியும் கலங்க பண்ணது எலியா தான். ஆமா,
இங்கே பார்த்தீங்கன்னா எமோரியரையும் ராஜாவையும் அங்கே இருந்த எதிரிகளையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்ததை கர்த்தர், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் கலங்கும், கர்த்தர் கலங்க பண்ணுவார். அதுதான் காரியம். த லார்ட் வில் பிரிங் ஏ டிஃப்ரென்ஸ். சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே டர்புலேஷன்னா அப்படிதான். கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வர்றது தான் டர்புலேஷன். கர்த்தர் டர்புலேஷனை கொண்டு வருவார், கலங்க பண்ணுவார். அவனுடைய எதிரிகள் கலங்குவாங்க, பில்லிசூனியக்காரர்கள் கலங்குவாங்க, மாந்திரிகத்தின் காரியங்கள் கலங்கும், ஏவல்களின் காவிகள் கலங்கும், விரோதமாக இருக்கிறவர்கள் ஆஃபீஸில் கலங்குவாங்க, உன்னை கடினமாக நடத்துகிறாங்கல்ல ஆளோட்டிகள் நிமித்தமாக கடுமையாக வேலை வாங்குறவங்க கலங்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கலங்குவான், எதிர் வீட்டுக்காரன் கலங்குவான். கர்த்தர் கலங்க பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த வருஷம் கலங்குவாங்க. முதல் காரியம் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. ரெண்டாவது காரியம் கர்த்தர் கலங்க பண்ணுகிறார். மூணாவது காரியம் என்னன்னு சொன்னா 11வது வசனம், கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினால் கொன்றவர்களை பார்க்கிலும் அப்படியாக கல்மழையால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ரெண்டு விதமான சாவு. ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் மூலியமாக வருகிற பட்டயத்தின் சாவு. ஒன்று பட்டயத்தினால வெட்டுறதில்லை, கட்டி, ஈட்டி, அருவாள், மனித முயற்சி கொண்டு போய் வச்சு அவங்கள எமோரியரின் ஜனங்களையும் ராஜாக்களையும் வெட்டுற காரியம். ரெண்டாவது அது அப்படி இல்லை, இயற்கைக்கு மேற்பட்டது, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற காரியம். அதனால தான் இதுக்கு நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறேன்? பெரிய கற்கள்னு கொடுத்துருக்கிறேன். எதுக்காக அப்படி கொடுத்தேன்? ஓய பண்ணுகிறான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் பெரிய கற்கள் என்ன செய்தது? எல்லாருக்கும் ஒரு எந்தூசியாசம் வரும்ல. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ட்ரெண்ட். வானத்திலிருந்து வந்த பெரிய கற்கள். பெரிய கல்லுன்னா இங்க ஏதோ மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு கல் இங்கெங்கோ வந்து உருண்டு விழுந்தது இல்லையா? வானத்திலிருந்து வந்த பெரிய கற்களை கர்த்தர் என்ன செய்தாரு? விழப்பண்ணினார். த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது, கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டயத்தினால் அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டவர்களை விட வானத்திலிருந்து வந்த பெரிய கற்களினால் அழிக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த வசனம் முடியும் போது இப்படி சொல்லுது பாருங்களேன், அவர்கள் செத்தார்கள். they perished, they died. ஆமா, பட்டயத்தினால் இருந்தா கூட கொஞ்ச நாள் துடிச்சின்னு இருக்கும். வானத்திலிருந்து ஒரு கல் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆறுது இல்லையா? கல்மழைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்மழை பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து உங்களுக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். குறிப்பாக இந்த வருஷத்துல யாருமே பில்லி சூன்யத்தில் இருப்பது இல்லை. இந்த வருஷம் பில்லி சூன்யம் இல்லாத ஒரு வருஷமாக இருக்கும். 2025 ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, 2026 அப்படி இருக்காது. வானத்திலிருந்து கல்மழை விழும், வானத்திலிருந்து பெரிய கற்கள் விழும். குறிப்பா யாரெல்லாம் நான் பில்லி சூனியா மாந்திரிகத்துல இருக்கிறேன், யாரோ என்னென்னமோ செய்யறாங்க, எமோரியரின் ராஜாவாக இருக்கிறாங்க, ஒரு ராஜா இல்லை 5 ராஜாவா இருக்கிறேன், நான் பட்டயத்தை வச்சு எவ்வளவுதான் வெட்டினாலும் அவன் ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு கர்த்தர் பட்டயத்தை வச்சு வெட்டுறது இல்லை, பட்டயத்தை வைத்து வெட்டினவர்களை விட கல்மழையினாலே வானத்திலிருந்து வந்த கற்களினாலே மடிந்தவர்கள் அநேகமாக இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்க? செத்தார்கள். they will perish, they will die. தலை தூக்க மாட்டான். நிறைய பேருடைய கையிலிருந்து மாந்திரிகங்கள் பிடிக்கப்படுறத பார்க்கிறேன். குடும்பங்கள்ல இருந்து மாந்திரிகத்தின் ஆவிகள், எலுமிச்சம்பழம் மந்திரம், முட்டை மந்திரம், இரத்த மந்திரம், மூத்திர மந்திரம், நகங்களை வச்சு செய்ய இந்த மந்திரம், கை நகம், கால் நகம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பெரிய கற்கள் விழுது, கல்மழை விழுது, வானத்திலிருந்து கல்லு விழுது, செத்து போறாங்க, மந்திர சக்தி இழந்து போறாங்க.
ஆவியான சொல்றதே நான் சொல்றேன். குறிப்பா இந்த செய்தியை மீண்டும் மீண்டுமாய் போட்டு பாருங்க. இந்த வருஷம் முழுசும் இதை ஓடட்டும் இந்த செய்தி. எப்பெல்லாம் இந்த செய்தி வருதோ அப்பெல்லாம் வானத்திலிருந்து கல்மலை விழுது. எப்பெல்லாம் இந்த செய்தியை நீங்க போடுறீங்களோ அப்பெல்லாம் வானத்திலிருந்து பெரிய கற்கள் விழுது. உன் எதிரிகள் மறிந்து போறாங்க, உன் எதிரிகள் செத்து போறாங்க. அவன் எழுந்திருக்க மாட்டான். அவனை தேடியும் காணாது இருப்பாய். அவனை தேடியும் காணாது இருப்பாய். கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவர் கல்மலையை அனுப்பி அவர்களை சாக கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 3 காரியம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் கலங்க பண்ணுகிற தேவன். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இப்ப விழப்பண்ணுகிற தேவன், கல்மலையை விழப்பண்ணுகிற தேவன். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அங்க எதிரிகளை ஒப்பு கொடுக்கிற தேவன். கடைசியாக 14வது வசனம், இந்த கடைசி பகுதி இப்படி சொல்லுது பாருங்களேன். இந்த வசனம் முடியும் போது இப்படி சொல்லுது. முக்கியமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். The Lord fought. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கல்மலையை வைத்து யுத்தம் பண்ணுவார். நீங்க சாதாரணமான யுத்தத்தை பட்டயத்தை வைத்து செய்திருக்கலாம். ஆனா கல்மலையை வைத்து செய்த இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை நீயும் நானும் பண்ண முடியாது. மந்திரவாதிகளோடலாம் நானும் நீயும் நிற்க முடியாது. அது நமக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். கல்மலை, பெரிய கற்கள் எல்லாம் டொப்பு டொப்புன்னு உன்னுடைய எதிரிகள் வீட்டில் வந்து விழுது. அவன் செத்து நிற்கிறான். இந்த செய்தி அப்படிப்பட்டது. பலத்த தேவதூதர்கள் ஸ்டாரன்ஸ் நிக்ஸி எம்பிட்டிலேருந்து அக்னி அஸ்திரங்களை அனுப்புறதை நான் பார்க்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத அக்னி அஸ்திரங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இங்கேருந்து எல்லாம் புறப்பட்டு போய் எல்லா தீய சக்திகள் 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எல்லாம் அழிக்கப்படுகிறத பார்க்கிறேன். நிறைய பேர் இங்கே இயேசுவானவரை பார்க்குறீங்க. நான் நிற்கிறத பார்க்கல. இந்த 2026 ஜனவரி மாசத்துல நான் நிற்கிறத பார்க்கல. நிறைய பேர் இயேசுவானவரை பார்க்குறீங்க. ஷர்லி இயேசுவை பார்க்குற, விடுதலை உண்டாகுது. ஷீபா இயேசுவை பார்க்குற, விடுதலை உண்டாகுது. புனிதா இயேசுவை பார்க்குற, விடுதலை உண்டாகுது. ஆட்லின் இயேசுவானவரை பார்க்குறீங்க, நீ மறிப்பதில்லை, விடுதலை உண்டாகிறத பார்க்கிறேன். கல்மலை விழுது உங்களுடைய எதிரிகள் வீட்டில். எமோரியர் மேல கல்மலையும் பெரிய கற்களையும் கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பொன்ராஜ்னு ஒரு பேரை பார்க்கிறேன்னு 3 மாசமா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னுடைய சத்துருக்களுடைய வீட்டில் கல்மலையை கர்த்தர் விழ பண்ணுகிறார். பெரிய கற்கள் விழுது. அந்த மந்திரம் அப்படியாக நின்று போறதை பார்க்கிற. உனக்கு அப்படியாக சுய நினைவு திரும்புது. கர்த்தர் இன்னைக்கு ரொட்டீனுக்கு வர ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. பெர்னாண்டஸ்ன்னு ஒரு பேரை பார்க்குறேன். நீங்கள் விக்கிரக வழிபாடுக்கு நீங்கள் திரும்பி இருக்கிறீங்க. முதல்ல அதிலிருந்து இருந்தீங்க. ஆனால் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்தீங்க. இப்போ கர்த்தரை பின்பற்றதை விட்டுட்டு நீங்கள் விக்கிரக வழிபாட்டுக்கு திரும்பி இருக்கிறீங்க. பெர்னாண்டஸ், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, அதை விட்டுட்டு வாங்க. கர்த்தர் மீண்டுமா இவங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபரை நான் பார்க்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் விநாயக சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் எல்லாத்தையும் கொண்டாடுற ஆளாக இருக்கிறீங்க. எதுக்காக நீங்கள் அப்படி போனீங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதுலேயே இருக்கிறவங்க அதில் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நீ அதை விட்டுட்டு வர முடியாதபடிக்கு ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அது கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம் இல்லை, அருவருப்பாக இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு நீ மீண்டுமாய் திரும்பி வா. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் எதிரிகள் மேலே இல்லை, உன் மேலே
கர்த்தருடைய கோபாக்கனை இறங்குறதுக்கு இருக்குது. நீ மனம் திரும்பி வரணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். கோவிந்தன், கர்த்தர் இன்னைக்கு நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். இழந்து போன அபிஷேகத்தையும் வல்லமையை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இங்கே இறங்க, உன் மேல இறங்க இறங்க நீ ஊரும் ஆரோனுமா இருக்கிற அவங்க எதிரிகள் அப்படியாக அமலேக்கேர் அங்க அப்படியாக சங்கரிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். யோசுவான்னு ஒரு பேர் வச்சிருக்க ஒரு மனிதனை பார்க்கிறேன். அவர் யோசுவாவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். ஒருத்தர் பொருளாதாரத்துல பயங்கரமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சத்துக்கு கடன் இருக்கு. இந்த மாசத்துலயே அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னான்னா நிறைய காரியங்களை பொருளை எடுத்துன்னு போயிடுவேன் மிரட்டி இருக்கிறான். கந்து வட்டி. கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கிருபை வைக்கிறேன்றார். ஆமா, கர்த்தர் உனக்கு கிருபை வைக்கிறேன். அவங்க கண்ணிலெல்லாம் தயவு கிடைக்கும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பட்டயத்தை வைத்து வெட்டினது போதும். கர்த்தர் கற்களை விலை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுலோச்சனா சம்பத், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அம்மா, பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாறுதலையும் ஆவிக்கிற ரீதியில ஒரு பெரிய பிரகாசத்தையும் காணுகிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மண்டபப்பட்டு ரிட்ரீட்டை பற்றி பிப்ரவரி மாதம் 3வது சனிக்கிழமை 2026 அண்ணன் அதை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. நமக்கு எஸ்தர் கண்ணிலையும் மற்றவங்க கண்ணிலையும் தயவு கிடைக்கணும். கர்த்தர் அதை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை போய் நல்ல ஒரு ரிட்ரீட்டாக அதை நம்ம முடிச்சுட்டு வரணும். அவுட்டோர் ரிட்ரீட். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான அண்ணன் ஆர் குணசேகரன் அவர்களும், அருமையான மகள் மிஸ்ஸஸ் சாந்தி குணசேகரன் அவர்களும், அவருடைய பிள்ளைகள் மிஸ்ஸஸ் பிரியா, அவங்களுடைய கணவனார், அவங்களுக்கு ஒரு பேர குழந்தை இருக்குது, மிஸ் பிரீத்தி அவர்களும் தான். கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அங்கே நாங்கள் ராஜபாளையம் போகும்போது, கடைநல்லூர் போகும்போது எங்களை ஆதரித்து எங்களுக்காக கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி முக்கியமாக எங்களுக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் செய்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரனாக, ஒரு தேவ மனுஷனாக அண்ணன் ஆர் குணசேகரன் காணப்படுறாங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இப்பொழுது அடுத்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஒரு இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட சில மணித்துளிகள் பேசும்படியாக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் இந்த புதிய வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த ஜனவரி மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இப்படி ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. அடியேன் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த செய்திக்கு தலைப்பாக கொடுப்பது கர்த்தரின் யுத்தம், த வார் ஆஃப் த லார்ட், த ஃபைட் ஆஃப் த லார்ட். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்று யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது. யாத்ராகமம் 14:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you and you shall hold your peace. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் சொல்கிறது, The Lord will fight for you, you need only to be still. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கான பின்னணியம் என்ன? இதை சொல்லுகிறது மோசே. கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை பெற்று கர்த்தர் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதனுடைய பின்னணியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே விடுதலையானார்கள். பலத்த கரத்தோடு அவர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதை நோக்கி அவர்கள் நடந்து வருகிறார்கள். பிரயாணத்திலே அவர்கள் செங்கடலின் ஓரமாக வந்திருக்கிறார்கள். செங்கடல் ஓரத்திலே வந்து இங்கே பாளையம் இறங்குங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
அவர்கள் அங்கே இருப்பதை கேள்விப்பட்டு எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். பார்வோனும் அவன் சேனையும் எகிப்தியரை திரும்பவும் பிடித்து கொண்டு போய் தங்கள் தேசத்திலே தங்களுக்கு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். ஒருவேளை உங்களையும் கூட நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட விடுதலையில் இருந்து உங்களை திரும்பவும் அந்த அடிமைத்தனத்திற்கு, பாவ பழக்கத்துக்கு, அல்லது கடனுக்கு, அல்லது பழைய வாழ்க்கைக்கு திரும்பும்படி சத்ருவாகிய பிசாசு ஜனங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க இன்றைக்கு விரும்புகிறார். ஆகவே கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த பொழுது பார்வோன் தூரத்திலே அவர் தன் சேனையோடு, ரதங்களோடு, குதிரைகளோடு வருவதை பார்த்து நடுங்கி கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே மூலமாக இந்த வசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று அங்கே சொல்லப்படுகிறார். இதில் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் இஸ்ரவேலரை சும்மா இருக்க சொல்லுகிறார்? அதற்கு முன்பதாக இதில் சில கேள்விகள் எழுகிறது. அது என்னவென்றால், பின்தொடர்கிற எதிரியினுடைய பலம் என்ன? உங்களையும் என்னையும் கூட பின்தொடர்கிற எதிரிகளுடைய பலம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, கர்த்தர் நமக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார்? மூன்றாவதாக, யுத்தத்தில் நம்முடைய பங்கு என்ன? யுத்தத்தினுடைய முடிவு என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சில பதில்கள் இதில் இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தர் ஏன் நம்மை சும்மா இருக்க சொல்கிறார்? யுத்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பார்வோனின் சேனையும் பார்வோனும் ரதங்களோடும் குதிரைகளோடும் இஸ்ரவேலரை யுத்தம் பண்ணி அவர்களை சிறைப்பிடிக்க வருகிறார்கள். கர்த்தர் மோசே மூலமாக சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஏன் சும்மா இருக்க சொல்லுகிறார்? யுத்தம் நடக்கிற இடத்துல நமக்கு பங்கு இல்லையா? யுத்தம் நமக்கு விரோதமாகத்தானே வருகிறது. ஏன் கர்த்தர் நம்மை சும்மா இருக்க சொல்லுகிறார்? அதற்கு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று, கர்த்தர் நமக்காகவே யுத்தம் பண்ணுவார், ஆகவே நாம் சும்மா இருக்க வேண்டும். ரெண்டாவது, எகிப்தியருடன் யுத்தம் பண்ண இஸ்ரவேலருக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, யுத்தம் செய்ய எந்த பயிற்சியும் இல்லை. இதுவரையிலும் எகிப்தியருக்கு அடிமைகளாகவே இருந்தார்கள். நீங்களும் ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம், நானும் கூட அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு, கடன்காரர்களுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். யுத்தம் செய்ய பலன் இல்லை, அதை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை. கர்த்தரை எனக்கு பலன் தர வேண்டும் என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், விடுதலையை வாங்கி தருவேன் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு நாள் எகிப்தியருக்கு அடிமைப்பட்டிருந்தார்களே, ஆகவே பயப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் யுத்தம் பண்ண முடியும்? கையில் ஆயுதங்கள் இல்லை, குதிரைப்படை இல்லை, ரதங்கள் இல்லை, பார்வோனிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. வெறும் நிராயுதபாணிகளாக இருக்கிற குழந்தை குட்டிகளோடு இருக்கிற இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ஓலமிடுகிறார்கள். மோசே மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். இதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா இரு, என்னிடத்தில் வேண்டுதல் பண்ணி காத்து கொண்டிரு, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய், கர்த்தர் விடுதலையை தருவேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது குறிப்பு, எகிப்தியருடைய யுத்த தந்திரம் என்ன? The war strategy of the Egyptians. எகிப்தியருக்கு, சத்ருவாகிய பிசாசானவனுக்கு, அவனை சேர்ந்த ஜனங்களுக்கு ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது. பிசாசு எப்போதும் அதைத்தான் செய்து கொண்டிருப்பான். அது என்ன? யாத்திராகமம் 14:23 சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் இஸ்ரவேலர் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அவருடைய யுத்த தந்திரம் என்ன தெரியுமா? பின்தொடர்வது, பயமுறுத்துவது, ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், யுத்த ஆயுதங்கள், பெரிய இரைச்சல், ஆர்ப்பாட்டம். இதுதான் சாத்தானுடைய யுத்த தந்திரமாக எப்போதும் இருக்கிறது. சாத்தான் பயன்படுத்துகிற பாத்திரங்களாகிய ஜனங்களுக்கும் இதே தான் யுத்த தந்திரமாக இருக்கிறது. உங்களை பயமுறுத்துவது, தங்களுடைய பலத்தை காட்டுவது, தங்கள் பின்னணியத்தை காட்டுவது, இரைச்சல், ஆர்ப்பாட்டம். இதைத்தான் சாத்தான் எப்போதும் செய்து கொண்டிருப்பான். மந்திரங்கள், சூனியங்கள், பிலிசூனியங்கள் பயமுறுத்தி கொண்டிருப்பான். அழித்திருவேன், எவ்வளவுதான். சாத்தானுடைய யுத்த தந்திரம் இதுதான். ஆனால் முடிவோ அது தோல்வியாகத்தான் முடியும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் யுத்தத்தில் நமக்கு ஜெயம் உண்டு.
பிசாசு ஜெயிக்க முடியாது, அவனுடைய சேனைகள் ஜெயிக்க முடியாது, எகிப்தியர் ஜெயிக்க முடியாது. தைரியத்தோடு மீதியுள்ள செய்தியை கேளுங்கள். மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்கிறேன். யுத்தத்தில் இஸ்ரவேலருடைய பங்கு என்ன? இஸ்ரவேலர் யுத்தத்தில் செய்ய வேண்டியது என்ன? அப்போ சும்மாவே இருக்கணுமா, எதுவுமே செய்ய வேண்டாமா என்று கேட்பீர்களானால், உங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. இஸ்ரவேலர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது என்ன என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அவ்வளவுதான் கர்த்தர் விரும்புகிறது. 14 யாத்ராம் 14:10 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நீங்கள் கூப்பிட வேண்டும். இந்த யுத்தத்திலே பலன் இல்லை, எதிரியை வீழ்த்துவதற்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை, கர்த்தாவே உதவி செய்யும் என்று கூப்பிட வேண்டியதுதான் நம்முடைய பங்காக இருக்கிறது. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிந்தார்கள். புறப்பட்டு போங்கள் என்று மோசேயின் மூலமாக அவர் சொன்னார். இஸ்ரவேலர் புறப்பட்டு கடலை நோக்கி போனார்கள். கடல் அடைத்து கொண்டிருக்கிறது. பார்வோன் நினைக்கிறான் அவர்களை கடல் அடைத்து கொண்டது. வனாந்திரம் பின்புறம் எகிப்தியருடைய சேனை அங்கிருந்து வருகிறது, முன்னே கடல் தான் இருக்கிறது. புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி புறப்பட்டு போவது? ஆனால் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4வது குறிப்பு, வார் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த லார்ட். தேவனுடைய யுக்தி என்ன? யுத்தத்திலே கர்த்தர் ஒரு யுக்தியை அங்கே வைத்திருக்கிறார். சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி யுத்தம் செய்வார் என்பது நமக்கு தெரியாது. முந்தின செய்தியிலே கேட்டோம், வானத்திலிருந்து கல்மழையை பொழிய பண்ணி யோசுவாவினுடைய யுத்தத்தில் அமலேக்கியர்களையும் மற்ற எதிரிகளையும் அவர் அழித்து போட்டார். ஹெயில் ஸ்டோன்ஸ், வானத்திலிருந்து கூட அவர் ஹெயில் ஸ்டோன்ஸை அனுப்ப முடியும், கல்மழை அனுப்ப முடியும். அவருடைய யுத்த தந்திரம் நமக்கு தெரியாது. இங்கே சொல்லுகிறார், கடலை நோக்கி கடலுக்குள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய அந்த யுத்தத்தினுடைய யுக்தி என்ன என்பதை சில குறிப்புகளை மாத்திரம் வாசிக்கலாம். யாத்திராவும் 14:16 வரைக்கும் வாசிப்போமானால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்திலே அந்த கடல் பிரிந்து போயிற்று, வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஒருபுறம் கர்த்தர் மோசேயை வேண்டி சொல்கிறார், கையை நீட்டு, கையின் கோலை எடுத்து கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை பிளந்து விடு. கர்த்தர் பலத்த கீழ்காற்றை அனுப்பி கடல் 2ஆக பிரிந்து போகும்படி செய்தார். தரை வெட்டாந்தரையாயிற்று. நடுவே இஸ்ரவேல் புத்திரர் போகும்படி அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய அடுத்த யுத்த தந்திரம் என்னவென்றால், பார்வோனும் அவன் சேனையும் கடலில் காய்ந்து போன பொழுது இஸ்ரவேலர் போன வழியிலே அவர்களை பின்தொடர்ந்து வரும்படி அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். உங்கள் எதிரிகளும் கூட அப்படித்தான். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை திறந்து விடுவார். நீங்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிக்க முடியும், நீங்கள் மாத்திரம்தான் அதன் வழியாக கடந்து போக முடியும். ஆனால் கர்த்தருடைய யுத்த தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, உங்கள் எதிரியை அதற்குள்ளே வீழ்த்தும்படிக்கு உங்களை பின்தொடர்ந்து வரும்படி செய்வார். அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார். ஒருவேளை உங்களை பின்தொடருகிற பில்லி சூனியங்கள், பொல்லாத ஜனங்கள் இன்னும் ஏன் கர்த்தர் நான் வேண்டுதல் செய்தும் பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று யோசிப்பீர்களானால், கர்த்தருடைய யுத்த தந்திரம் அது. உங்களை பின்தொடரும்படி செய்து செங்கடலுக்குள்ளே அவனை அழித்து போடுவதுதான் கர்த்தருடைய யுத்த தந்திரம். அதுவரையிலும் அவனுக்கு மன கடினம் உண்டாயிருக்கும், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் சாத்தானுடைய கையாளாய் இருக்கிறான், சூனியம் பண்ணுகிற ஜனங்கள். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது எதிரியினுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமும் 14:19 இன்னொரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமும் பாதுகாப்புமாயிருந்தது, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு உபாயம் செய்தார். அவர்களுக்கு முன்னடந்த கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு பின்னே நடக்க ஆரம்பித்தார். எகிப்தியரும் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு நடுவே அவர் வந்துவிட்டார். அவர் மேக ஸ்தம்பத்தில் இருந்து மேகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்புறத்திலே வெளிச்சமாகவும் பின்புறத்திலே அவர் எதிரிகளாகிய எகிப்தியருக்கு அந்தகாரமாகவும் இருளாகவும் மாற்றினார். இதுதான் கர்த்தருடைய யுத்த தந்திரமாக இருந்தது. வார் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த லார்ட்.
கர்த்தர் அப்படித்தான் உங்கள் எதிரிக்கு செய்வார். உங்களை பின்தொடர்ந்து வரலாம், ஆனால் உங்களை தொட முடியாதபடிக்கு உங்களுக்கு நடுவே, எதிரிகளுக்கும் உங்களுக்கும் நடுவே அவர் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இன்று முதல் இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். யாத்திராகமம் 14 அதிகாரம் 21 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சமுத்திரத்தை வறண்டு போக பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. சமுத்திரத்தை இஸ்ரவேலருக்கு வறண்டு போக பண்ணினார், சமுத்திரத்தை பிரிந்து போக பண்ணினார். 2 புறமும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது, நடுவில் வெட்டாந்தரை உண்டாயிற்று. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் மத்தியிலே நடந்து போகும்படி கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். யாத்திராகமம் 14, 24, 25 கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்தார். கர்த்தர் எகிப்தியருடைய சேனையை கலங்கடித்தாராம். கர்த்தர் செய்கிற காரியம் உங்கள் எதிரிகளை கலங்கடிப்பார். ஒரு பயமும் திகிலும் உண்டாகும்படி செய்வார். உங்களுக்கு முன்பதாக அவர்கள் கலங்கடிக்கப்படுவார்கள். தைரியமாக இருப்பது போல ஒரு இதுவரைக்கும் காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கலங்கடிப்பார். 2வதாக 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலும்படி கர்த்தர் செய்தார். எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிற பொழுது அவருடைய ரதங்களில் இருந்து அந்த சக்கரங்கள், உருளைகள் என்ற போது அந்த சக்கரங்கள் கலந்து விழும்படி செய்தார். வருத்தத்தோடு தங்கள் ரதத்தை நடத்தும்படி கர்த்தர் செய்தார். எதிரிகள் அவ்வளவு லகுவில் உங்களை பின்தொடர முடியாது. அவருடைய ரதங்களில் இருக்கிற, அவள் கையில் வைத்திருக்கிற வாகனங்களில் இருக்கிற, அவள் கையில் இருக்கிற ஆயுதங்களிலே அவர் கழட்டி விடுவார். அதனுடைய பலம் குன்றிப்போம். வருத்தத்தோடு ஆனாலும் மனக்கடினத்தோடு அவள் ஓடி போகாமல் இன்னும் உங்களை பின்தொடரும்படி கர்த்தர் ஒரு அளவுக்கு செய்து கொண்டே வருவார். இப்படித்தான் கர்த்தருடைய யுத்தம் இருக்கும். அப்பொழுது எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள் 25ஆம் வசனத்தில் எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் வீரரை விட்டு நாம் ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்களே சொன்னார்கள். இப்பொழுது நடந்தது தெரியுமா? வசனம் 26 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டு என்று சொல்லுகிறார். திரும்பவுமாய் மோசே, ஜனங்கள் ஏறத்தாழ கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மறுகரையை நோக்கி. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கரையேறுகிற நேரத்தில், அதிகாலை வேளையிலே, சூரிய உதய நேரத்தில் கர்த்தர் மோசேயை இன்னைக்கு சொல்ல, உன் கையை திரும்பவும் சமுத்திரத்தின் மீது நீ நீட்டு என்று கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:27, அப்படியே மோசே கையை நீட்டினான், சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது, கர்த்தர் எகிப்தியரை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். சமுத்திரம் நடுவுக்கு வந்து விட்டார்கள் எகிப்தியர்கள், இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து. இப்போது சமுத்திரம் 2 பக்கத்திலே அரணாக நின்ற சமுத்திரத்தை மோசே கை நீட்டின பொழுது சமுத்திரம் பலமாய் கரையிலிருந்து அப்படியே எகிப்தியரை நோக்கி வந்து அவர்களை கவிழ்த்து போட்டார். கர்த்தர் அதற்குள்ளே கவிழ்த்து போட்டார். கர்த்தருடைய யுக்தி இதுதான். மையம் வரைக்கும் வரவிடுவார், உங்களை பின்தொடர விடுவார். இன்னும் பின்தொடர்கிறார்களே, ஆனால் நீங்கள் மறுகரைக்கு பாதுகாப்பாக உங்களை போக செய்த பின்பு கர்த்தர் சமுத்திரத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்பி விடுவார். உங்களுக்கு சமுத்திரம் பாதுகாப்பு அரணாக நின்றது, எதிரிகளுக்கு அப்படி இராது, சூனியக்காரர்களுக்கு அப்படி இராது. ஒரு நேரம் வரும், அந்த சூனியம் அப்படியே திரும்பி விடும். அப்படிதான் அந்த யுத்தம். அந்த கடல் அப்படியே திரும்பி எகிப்தியர் மீது வந்து பாய்ந்து விட கர்த்தர் செய்தார். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். ஒருவனாகிலும் தப்பவில்லை. கரையிலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த பொழுது எகிப்தியர்களும் அவருடைய குதிரைகளும் எல்லாம் பிணமாக கிடந்தார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அலைகள் அடித்து கொண்டு வந்து கரையிலே அவர்களை சேர்த்தது, பிணமாக கிடந்தார்கள். ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தருடைய யுத்தத்தினுடைய யுக்தி இதுதான். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் படுகிற சூனியக்காரர்கள், பொல்லாத ஜனங்கள், சாத்தானின் கையாள்கள் யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது, அவருக்கு காத்திருக்க வேண்டியது, அவர் சொல்படி கேட்க வேண்டியது, புறப்பட்டு போ என்று சொல்லும்போது புறப்பட்டு போக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தரே யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் தான் யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் அவருடைய சொல்படி செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அந்த யுத்தத்தை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போதும் கூட உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் அழித்து போடும்படிக்கு அல்லது அவர்கள் செங்கடலிலே அவர்களை மூழ்கடிக்கும்படிக்கு
ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்க்கலாமா? யுத்தம் ஒருவர்களுக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்குதெல்லாம், அது எப்பேற்பட்ட யுத்தமாகவும் இருக்கலாம். கர்த்தருடைய யுத்தம் எப்போதும் ஜெயமாக மாத்திரம்தான் இருக்கும். கர்த்தருக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டியது யுத்தம் செய்யும்படி அவரை அனுமதிப்பது தான். கர்த்தர் சொல்லுவதை கவனித்து கேட்பது தான். யுத்தத்தினுடைய முடிவு ஜெயம் நமக்குத்தான். எதிரிகளுக்கு கர்த்தரால் வரும் பயங்கரம் உண்டாகும். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். யுத்தத்தினுடைய முடிவு கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மீதும் அவருடைய ஊழியக்காரன் மீதும் கர்த்தருடைய ஜனங்களாகி நீங்கள் விசுவாசம் வைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். எப்பொழுது இந்த எம்பிட்டியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த யுத்தத்தை இப்பொழுது கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு அந்த யுத்தத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, இந்த யுத்தத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு விரோதமாக தொடுக்கப்பட்டிருக்கிற யுத்தங்கள், சூனியங்கள், மந்திரங்கள், பொல்லாத ஜனங்களுடைய எல்லா விதமான போராட்டங்கள், இவைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சும்மா இருந்து ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போம். யுத்தத்தை கர்த்தர் செய்வீராக, எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான யுத்தங்களை கர்த்தர் இப்பொழுது பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்தை கர்த்தருடைய கையிலே கொடுத்து காத்திருக்கிறார்களோ, ஸ்தோத்தரிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. செங்கடலின் மத்தியிலே பார்வோனின் அவனுடைய சேனைகளையும் அவருடைய ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரரையும் மூழ்கடித்து அப்படியே ஒருவர் பாக்கி இல்லாமல் அழித்து போட்ட தேவனாகி கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரங்களையும் சூனியங்களையும் அழித்து போடுகிறதற்காக நன்றி. சூனியக்காரர்களை அழித்து போடுகிறதற்காக நன்றி. தொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான யுத்தங்கள், பொல்லாத வியாதிகள், அது எதுவாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை, பாவ பழக்க வழக்கங்கள், அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனங்கள், குடி பழக்கங்கள், அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனங்கள், பொல்லாத பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனங்கள், எல்லா போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனங்கள், அது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து பிள்ளைகளை இப்பொழுது விடுவித்தரலாம். அந்த சத்துருவாகிய அந்த பொல்லாத பழக்கங்களையும் பொல்லாத சத்துருவையும் சேனைகளையும் அந்த பொல்லாத சூனியங்களையும் மந்திரங்களையும் செங்கடலிலேயே கவிழ்த்து போட்டது போல கர்த்தர் கவிழ்த்து போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருகிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலே அவருடைய யுத்தங்களை ஓய பண்ணி விடுதலையை கட்டளையிட்டு ஜனங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டிலே நானும் சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.